உலகெங்கிலும் வாழும் ஜோதிடம் டாக்ஸ் தமிழர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். இந்த காணொலியில் நம்ம மார்ச் மாத பலன்கள் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். அடிப்படையாக நம்ம மாத பலன்கள் அப்படின்னு எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா மாத கிரகங்களையும் எடுத்துப்போம், ஆண்டு கிரகங்களையும் கணக்கில் எடுத்துப்போம். அந்த வகையில் இந்த மார்ச் மாதத்தில் சில நல்ல மாற்றங்களும் கிரக பயிற்சிகளும் இருக்குது. அதாவது குறிப்பாக சொல்லணும்னா சுக்கிர பயிற்சி இருக்குது. சுக்கிரன் தன்னோட உச்ச வீட்டுக்கு வராது. அதை தொடர்ந்து சனி பயிற்சி நம்ம 2 ஆண்டுகளுக்கு பிறகு சனி ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு இடம்பெயர போகிறாரு. அதாவது கும்பத்திலேருந்து மீனத்துக்கு வரப்போகிறாரு. இது வாக்கிய கணிதப்படியான பஞ்சாங்க அடிப்படையிலான சனி பயிற்சியான பற்றி நம்ம சொல்ல போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமாக முழு சுபகரம்னு சொல்லக்கூடிய வியாழன் இவ்வளவு நாள் பார்த்தீங்கன்னா ஒரு நிலையற்ற தன்மையில் இருந்துட்டு இருக்காரு. வக்ரம் அதிசாரம் அப்படின்ட்டு முன்னாடி போக பின்னாடி வரணும் ஒரு நிலை இல்லாமல் இருந்துட்டு இருந்தார் இல்லையா. அந்த வக்ர நிவர்த்தி ஆக போகிறாரு. இப்போ தச்சமே மிதுன ராசியில் வக்ர நிலையில் இருந்துட்டு இருக்காரு. அவரும் வக்ரத்திலிருந்து விடுபட்டு ஒவ்வொரு ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போகிறாரு நம்ம பார்க்க போகிறோம். தொடர்ந்து காணொலியை பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த மார்ச் மாதம் அமோகமான மாதம், சிறப்பான மாதம். கண்டச்சனியை பற்றி பயப்படாதீங்க. மார்ச் மாதம் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 7ல் சனி அமர போகிறாரு. 7ஆம் இடத்து சனி கண்டச்சனி ஏனைய சங்கடங்கள் துன்பங்களை கொடுப்பார் அப்படின்றது பொதுவாக சொல்லுவாங்க. ஆனால் விதி விலக்கா கன்னி ராசிக்கு மட்டும் நன்மை செய்வார். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 7ஆம் இடத்துல மார்ச் 6ஆம் தேதி உட்காரக்கூடிய சனி பகவான் உங்கள் ராசிக்கு யோகாதிபதியாக வர்றாரு. ராசிக்கு 5ஆம் இடத்து அதிபதி யாரோ அவர் தான் யோகத்தை கொடுக்கக்கூடியவங்க, குலதெய்வத்தை கொடுக்கக்கூடியவங்க. ஸோ குலதெய்வத்தை குறிக்கக்கூடிய மனோஸ்தானத்துக்கு அதிபதியாக யோகஸ்தானத்துக்கு அதிபதியாக வரக்கூடிய சனி பகவான் கேந்திரஸ்தானமான 7ஆம் இடத்துல ராசிக்கு பார்வையை கொடுக்கறது. உள்ளபடியே சொல்லப்போனால் உங்களுடைய குலதெய்வம் பார்வை, உங்கள் குலதெய்வம் உங்களை திரும்பி பார்க்க ஆரம்பிச்சிச்சுன்னு அர்த்தம். குலதெய்வ பார்வை நம்ம மேலே பட்டுருச்சு அப்படின்னாலே நமக்கு எவ்வளோ பெரிய மலை போல சிக்கல்கள் இருந்தாலும் போராட்டங்கள் இருந்தாலும் தவிடுபொடி ஆகி நம்ம எல்லா செயலையும் வெற்றி அடைய போகிறோன்றது தான் உண்மை. அது மட்டும் இல்லாமல் 7ஆம் இடம்ன்றது திருமணஸ்தானம் இல்லையா. அதனால் மனோஸ்தானத்து அதிபதியாக யோகஸ்தானத்து அதிபதியாக அவர் திருமணஸ்தானத்தில் அமரும் போது மனம் விரும்பினவங்களை திருமணம் முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமாகவும் இந்த மார்ச் மாத துவக்கமே இருந்துகிட்ருக்கு. அது மட்டும் இல்லை, இன்னொரு மிக சிறப்பான ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. நம்ம சொன்னோம் இல்லையா, இப்போ அது மனோஸ்தானத்தை திருமண ஸ்தானத்துக்கு போகிறதுனால மனம் விரும்பினவங்களை, அதாவது காதலிச்சவங்களும் திருமணம் முடிக்கிற அமைப்பு, கணவன் மனைவி உறவில் இருந்த சிக்கல்கள் விலகி நல்லபடியாக ஒற்றுமை ஏற்படக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் இந்த மாதத்தில் நடக்க போகுது. அதுக்கு துவக்கமே சரியாக இருக்குன்றது நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. அதோட இதுக்கு கூடுதல் சிறப்பு சேர்க்கிற விஷயமா பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிக்கு பாகியநாதன், அதாவது அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய சுக்கிரன், ராசிக்கு தனஸ்தானத்துக்கு அதிபதியாகவும் சுக்கிரன் தான் வராரு. அவர் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல போய் உச்ச பலம் பெற போகிறார். சுக்கிரன் உச்ச பலம் வர்ற ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன ராசி. அதாவது உங்கள் ராசிக்கு 7ஆம் இடம், உங்களுடைய ராசிக்கு கலத்திரஸ்தானம் சொல்லி 7ஆம் இடம். கலத்திரஸ்தானத்தில் காரகன் சுக்கிரன், உங்களுக்கு பாகியநாதன், உங்களுக்கு தனகாரகன். அவர் முழு பலம் பெற, நமக்கு நல்லது செய்யக்கூடிய ஒருத்தர் பலமாக இருக்கிறது நமக்கு நல்லது தானே. ஸோ அந்த வகையில் கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த மார்ச் மாதம் 3ஆம் தேதியே சுக்கிரனுடைய பயிற்சி இருக்குது. அவர் பயிற்சியாக எங்கே வர்றாருன்னா 6ஆம் இடத்துலேருந்து திருமணஸ்தானமான 7ஆம் இடத்துக்கு வரப்போகிறாரு. ஸோ 7ஆம் இடத்துக்கு வந்துட்டார் அப்படின்னா உங்கள் எண்ணங்கள், விருப்பங்கள், நீங்கள் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக நல்லபடியாக நடக்க போகுதுன்றது ஒரு நல்ல அடையாளமாக அதை பார்க்கலாம். உள்ளபடியே சுக்கிரன் சனி சேர்க்கையும் ரொம்ப சிறப்பானது. எங்கள் மார்ச் 6ஆம் தேதி சனியும் மார்ச் 3ஆம் தேதி சுக்கிரனும் மீனத்தில் 2 பேரும் சந்திச்சுக்கிறாங்க இல்லையா. சனி சுக்கிரன் சேர்க்கைன்றது பார்த்திங்கன்னா குறிப்பாக கன்னி ராசிக்காரர்களுக்கு அமோகமான யோக பலன்களை நல்ல மாற்றங்களை கொடுக்கும். வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனைகள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த ஒரு மாதமாக இந்த மார்ச் மாதம் இருக்க போது உங்கள் வாழ்க்கையில் இந்த இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த கோச்சார நிலைகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து வர்ற காலங்களுக்கு மிக சிறந்த பயனுள்ள ஒரு விஷயங்களை உங்கள் வாழ்க்கையில் கொடுக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழில் ஸ்தானத்தோட நிலை இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய தொழில் ஸ்தானத்தில் குரு பகவான் ஒரு நிலையற்ற தன்மையில் இருந்துகிட்ருக்காரு. அதாவது வக்ர நிலை மற்றும் அதிசாரம் அப்படின்ற ஒரு நிலையற்ற தன்மையில் இருந்த குரு பகவான் மார்ச் 17 இந்த மாதமே பார்த்தீங்கன்னா 17ஆம் தேதியிலேருந்து அவர் ஒரு வக்ர நிவர்த்தி அடைகிறார். வக்ர நிவர்த்தி அடைஞ்சு தன்னுடைய நிலையை வலுப்படுத்திக்க போகிறாரு. நிலையாக ஒரு இடத்துல உட்காந்து இன்னும் 3 மாதத்துக்கு உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் இருக்க போகிறாரு. தொழில் ஸ்தானத்திலிருந்து குரு நல்ல நல்ல மாற்றங்களை கொடுக்க போகிறாருன்றதான் உள்ளபடியே உண்மை. கன்னிராசிக்காரர்களுக்கு மார்ச் 2026 ராசி அதிபதியாகிய புதனே செவ்வாயோட சேருது. இல்லை, ராசி அதிபதியாகிய புதன் கிட்டத்தட்ட ஓரளவுக்கு தள்ளி இருந்தாலும் சூரியன் ராகுவோட சேர்ற கிரகண விஷயங்கள் கொஞ்சம் ஒரு மாதிரியான ஒரு அமைப்பை கொடுக்குறார். ஸோ அதனால் கொஞ்சம் கடன் விஷயங்கள், பண விஷயங்கள், இது மாதிரி விஷயத்துலலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். குடுக்கல் வாங்கல், வெளிநாடு விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். மற்றபடி ராஜோகாதிபதி 7ஆம் இடத்துல உச்சம் பெறுவது அருமை. ஸோ சில பேர்த்துக்கு திருமண விஷயங்கள், சுப விஷயங்கள் நடக்கிறது, காதல் திருமண விஷயம் நடக்கிறது, பார்ட்னர்ஷிப், நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் கிடைக்கிறது, ஃபண்டிங் கிடைக்கிறது. அதே சமயத்தில் மாணவர்களுக்கு வேணுங்கிற படிப்பு என்ன படிக்கணுங்கிறதுல நல்ல தீர்க்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னதான் புதன் 6ஆம் இடத்துல சேர்ந்திருந்தாலும் செவ்வாயோட தள்ளி போயிட்டார்.
செவ்வாய் வந்து ஒரு 2 டிகிரி 3 டிகிரியில் இருக்கிறாருன்னா புதன் பார்த்தீங்கன்னா 27 டிகிரி போயிட்டார். அதனால கன்னிராசிக்காரர்களே பாதிக்காது. மாணவர்களுக்கு இன்னுமே கிளாரிட்டி கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. ஒரே விஷயம் ஹெல்த் தான் நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ புதன் குருவின் பார்வையில் இருக்கிறனால நல்ல படிப்பில் கிளாரிட்டி, நல்ல மெமரி பவர், என்ன படிக்கணும், ஹையர் ஸ்டடீஸ் என்ன, எல்லாத்துலேயும் நல்லா வரும். ஐடி துறை, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இந்த மாதிரி லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல உயர்வை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. ராஜோகாதிபதியாகிய சுக்கிரன் உச்சம் பெறுகிறார் மாதம் முதல்லையே. ஸோ இது பார்த்தீங்கன்னா மார்ச் 15 அதுக்கப்புறம் சூரியனும் பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல போகிறது நல்லது. ஆனால் சனியோட சேர்றாரு. ஸோ சில இல்லத்தில், அதாவது கணவனாக இருந்த மனைவி, மனைவியாக இருந்த கணவனோட கொஞ்சம் பார்த்து பழகக்கூடிய அமைப்பு, அம்மா ஆர்குமெண்ட்ஸ் போகாமல் அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய அமைப்புகள் கன்னிராசிக்காரர்களுக்கு மாதத்தின் செகண்ட் வீக் தேர்ட் வீக்குக்கு அப்புறம் வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஸோ மாதத்தின் முதல் 2 வாரம் ஓரளவுக்கு பண விஷயங்களும் உடல் விஷயம் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். மற்றபடி எல்லாமே ஓரளவுக்கு பரவாயில்லான ஒரு அமைப்பு இருக்குது. வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வருகிறது. விசா கிடைக்காதவங்களுக்கு விசா கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஆனால் என்ன கொஞ்சம் டென்ஷன் கொடுக்கும். ஏன்னா ராகு உள்ள சம்மந்தப்படுறாரு இல்லைங்களா? ஸோ அதனால் கொஞ்சம் டென்ஷனாக இருக்கும். மனம் கொஞ்சம் சாந்தப்படுத்தி நீங்கள் வாழ வேண்டிய கொஞ்சம் பக்குவப்படக்கூடிய அமைப்புகள் தேவைப்படுகிறது. ஸோ இது மாதிரி ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் மார்ச் மாதம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பொறுமையாக இருந்து கடந்து வந்துட்டிங்கன்னா அடுத்த வரக்கூடிய அமைப்புகள்லாம் அருமையாக இருக்குது. ஏன்னா புதன் வந்து 10க்கு போகிறார், சுக்கிர ராஜோகாதிபதியோட சேர்றார். அருமையான அமைப்புகள்லாம் இருக்குது. நல்ல முன்னேற்றங்கள் இருக்குது. ஏன்னா புதன் பார்த்தீங்கன்னா ராஜோகாதிபதியோடையே சம்மந்தப்பட்டு தான் இருக்கிறார் மார்ச் மாதம் முழுவதும். ஸோ இந்த 2026 நீங்கள் என்னென்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, வெளிநாடு விஷயங்கள், வேலை மாற்றங்கள், அரசு உத்தியோகம் விஷயங்கள், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணுறது, கல்யாண விஷயங்கள் எல்லாமே அடுத்தடுத்து பண்ணக்கூடிய விஷயத்துக்கு பிளானிங் கிடைக்கக்கூடிய ஒரு ஃபவுண்டேஷனான ஒரு மாதமாக கன்னிராசிக்காரர்களுக்கு மார்ச் 2026 அமையுது. ஏன்னு கேட்டிங்கன்னா ராஜ யோகாதிபதியாகிய சுக்கிரனோட, அது உச்சம் பெறக்கூடிய சுக்கிரனோட மார்ச் 1ஆம் தேதிக்குள்ளிருந்தே ராசியதிபதியாகிய புதன் சேருகிறார். அது ஒரு நல்ல அமைப்பு. பட் மாதம் போக போக சனியோடையும் சேரக்கூடிய அமைப்புகள் இருக்கிறப்போ கொஞ்சம் டல் ஆகும். பட் இருந்தாலும் சில விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவாக நடந்து 10 விஷயத்தில் 5 விஷயம் நடந்து அதுவே வாழ்க்கையில் அடுத்து வரக்கூடிய ஒரு வெற்றி பெறுவதற்கு வேணுங்கிற ஒரு ஃபவுண்டேஷனை கொடுக்கக்கூடிய, ஒரு அடித்தளத்தை ஃபார்ம் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக மார்ச் 2026 கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. இது வந்து ஒரு பொதுவான பலனை தவிர நீங்கள் எந்த தேதியில், எந்த நேரத்தில், எந்த ஊரில் பிறந்தீங்க வச்சு நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்தீங்க, நீங்கள் வந்து கன்னிராசியாக இருந்து, அதாவது நீங்கள் வந்து அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் சரி, உத்திர நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் சரி, சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் சரி, உங்களோட லக்னம் என்னங்கிறது வைத்து அந்த லக்னாதிபதி எப்படி இருக்கிறார், உங்களுடைய ராசி அதிபதி எப்படி இருக்கிறார் வச்சு பார்த்த மாதிரி லக்னாதிபதியோட அமைப்பு, ஸ்தானபலம், திக்பலம், இப்போ உங்களுக்கு என்ன தசை நடந்து கொண்டிருக்கிறது, புக்தி என்ன நடக்குது, தசநாதனும் புக்திநாதனும் இப்போ நம்ம பேசின கோச்சாரத்தில் டிரான்சிட் அஸ்ட்ராலஜியில் எது மாதிரி ஒரு தாக்கத்தை கொடுக்குறார், குருவின் பார்வையில் இருக்கிறாங்கலாம் ஒருங்கிணைத்து பார்க்கும் பொழுது இன்னுமே துல்லியமான பலன்களை நாம் வந்து செய்ய முடியும். அது மூலமாக நீங்கள் என்ன பலன் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கை திட்டங்களை தீட்டி தேவையற்ற முயற்சிகளை தவிர்த்து எந்த திசையில், எந்த டைரக்ஷனில் நம்ம போனோம்னா நமக்கு விடிவு காலம் இருக்குது அப்படிங்கிறதை உணர்ந்து அந்த கர்மாவை தெரிந்து, அந்த பிராப்தத்தை தெரிந்து, இந்த சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறை மூலமாக ஓரளவுக்கு கிளாரிட்டி கெற்று அதுக்கு தகுந்தமான முயற்சிகளை கரெக்டான நேரத்தில் சரியான அமைப்பில் நம்ம செய்யும் பொழுது தேவையற்ற பண விரயங்கள், தேவையற்ற சமய விரயங்களை தவிர்த்து எதிர்நீச்சல் போடாமல் எளிதில் நம்மளுடைய தகுதி என்ன, நம்மளுடைய பொட்டன்ஷியல் என்ன, நம்ம எந்த அளவுக்கு வாழ்க்கையில் மேலே வரக்கூடிய அமைப்புக்கு நம்ம ஜாதகம் இருக்கோ அதை ஓரளவுக்கு இரட்டிப்பாக்கி டைமிங் கரெக்டாக நம்ம செய்து அது வரைக்கும் அந்த காரியங்கள் கைகூடுற வரைக்கும் பொறுமையாக இருந்து மனம் தளராமல் இருந்து நாம் சாதிக்கக்கூடிய அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு கிளாரிட்டியை இந்த தெய்வ சாஸ்திரமாகிய இந்திய வேத ஜோதிட அடிப்படையிலான
ஒளி தத்துவம் மூலமாக கர்மா எப்படி செயல்படுகிறதுங்கிறதை தெரிந்து நம்மளுடைய இண்டிவிஜுவல் கர்மா எப்படி இருக்கு, நம்மளுடைய பிராப்தங்கள் எப்படி இருக்கு, நம்மளுடைய ஜாதகத்தில் எந்த கிரகம் யோகமாக இருக்கு, அந்த கிரகத்தின் காரத்துவம் என்ன, அந்த காரத்துவம் மூலமாக நம்ம போனாதான் வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும். நம்மளுடைய பிராப்தம் அங்கதான் இருக்கிறது. கன்னிராசி என்பர்களுக்கு மார்ச் மாதம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் கிடைக்க போது, என்னென்ன விஷயத்துல நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்றதுதான் நம்ம இந்த பதிவுல சொல்ல போறோம். இந்த கன்னிராசி என்பர்களினுடைய ராசி அதிபதி புதன் பகவான். இந்த புதன் அப்படின்னு சொன்னாலே பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்மார்ட்னஸ்க்கு உண்டான ஒரு காரக கிரகம் தான் இந்த புதன். அதே மாதிரி ஒரு தனிமையை விரும்பக்கூடிய ஒரு ராசியும் கூட இந்த கன்னிராசி என்பர்கள். ரொம்ப ஸ்மார்ட்டா வேலை செய்வாங்க, அதே சமயத்துல ரொம்ப பிரைவேசியா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள். தனக்குன்னு ஒரு விஷயங்களை யார்கிட்டயும் ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க. அந்த பிரைவேசில நிறைய ரகசியங்கள் அப்படின்றது இந்த கன்னிராசி என்பர்களுக்கு அதிகப்படியாக இருக்கும். இப்படி இருக்கக்கூடிய இந்த ராசி என்பர்கள் காலபுருஷனுக்கு 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராசி என்பர்கள். பிறந்த உடனே பாத்தீங்கன்னா ஒரு வீடு இடமாற்றம் செஞ்சுக்கிறது, அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு பள்ளி பருவம் முடிஞ்சு கல்லூரி பருவம் முடிஞ்சு வெளிநாட்டை நோக்கி பயணிக்கிறது, இது எல்லாமே இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு ரொம்ப ஒரு பிடித்தமான ஒரு விஷயமாக இருக்கும். சொந்த ஊர்ல நம்ம ராஜ்யம் பண்ணணும் அப்படின்றத தாண்டி எல்லா இடத்துலயும் இந்த அதாவது இந்த உலகத்துல என்னென்ன கண்ட்ரிஸ் எல்லாம் இருக்கோ எல்லா கண்ட்ரிஸ்லயும் போய் நம்மளுடைய ஒரு திறமையை நிலைநாட்டணும்னு அதிகப்படியாக ஒரு பிரயத்தனம் அப்படின்றது இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு தான் அதிகப்படியாக இருக்கும். ஒரு இடத்துல நல்ல ஒரு போஸ்டிங் வந்து நல்லா வந்துட்டு இருக்கிற சமயத்துல இன்னும் அதை விட ஒரு பெட்டரா இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு பயணிக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய நாலேஜ், அங்க இருக்கக்கூடிய அந்த ஒர்க் நேச்சர், இது எல்லாமே இவர்களுக்கு பிடிக்கும். இது எல்லாமே போர் அடிச்சு போச்சு, நான் இன்னும் அடுத்த வேலைக்கு மாற்றம் செய்ய போறேன் அப்படின்ற மாதிரியாக ஒரு இடத்துல இருந்து அதிகப்படியாக மற்றொரு இடத்திற்கு தன்னுடைய வளர்ச்சிக்காக மாற்றம் செய்யக்கூடியவர்கள் இந்த கன்னிராசி என்பர்கள். இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இந்த மார்ச் மாதத்துல உங்களுடைய 7ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம் பெற்று வர்றார். இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த மாதத்துல. ஏன்னா இந்த 7ஆம் இடம்ன்றது பாத்தீங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமையை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். அடுத்து பாத்தீங்கன்னா வெளியூர் வெளிநாடு சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். அடுத்து நீங்க எப்படி கம்யூனிகேட் பண்றீங்க, ஒருத்தர்கிட்ட ஒரு விஷயத்த ஒரு ப்ராடக்ட பத்தி சொல்லணும், ஒரு உங்களுடைய பிசினஸ பத்தி நீங்க வெளி உலகத்திற்கு எப்படி கொண்டு வரீங்க அப்படின்றதுதான் இந்த 7ஆம் இடம் சொல்ல போகுது. அடுத்து பார்ட்னர்ஷிப் சம்பந்தப்பட்ட சில தொழில்களையும் குறைக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த 7ஆம் இடம். அப்போ இந்த 7ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம் பெற்று இருக்கிறார். உங்களுடைய தனக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சுக்கிரன் உச்சம் பெற்று இருக்கும்போது இந்த காலகட்டம் உங்களுக்கு மிக அபரிமிதமான ஒரு மாற்றங்களை உங்களுடைய பார்ட்னர்ஷிப் தொழில்ல இந்த இடம் கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரம். அந்த பார்ட்னர்ஷிப் தொழில இருந்து நல்ல ஒரு வருமானங்களை ஈட்டக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதே சமயம் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய ஒரு யோகமான ஒரு காலகட்டம்னு சொன்னா இந்த மார்ச் மாதம் தான். இதை தவற விட்டுட்டீங்க அப்படின்னா இனிமேல் உங்களால ஒரு வருஷத்துக்கு போகவே முடியாது. அதனால சில பிரச்சனைகள் அப்படின்றது கண்டிப்பாக வரும். ஏன்னா இந்த கன்னிராசி என்பர்கள் எடுத்த விஷயத்த உடனே நடத்தி முடிச்சிடணும். அப்படி நடத்த முடியல அப்படின்னா அதுலயே ரொம்ப ப்ரெஷரைஸ்டா ஆகக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க. நம்மளால செய்ய முடியல, எல்லாரும் நல்லா செய்யறாங்களே, நம்மளுக்கு மாத்திரம் இப்படி இருக்கே, நமக்கு ஏன் இப்படி ஆண்டவன் நம்மளை ஒரு குறையாகவே படைச்சிட்டாரு, இப்படி எல்லாம் அந்த எண்ணங்கள் பாத்தீங்கன்னா தவறாக தோன்றக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இருக்கும். இப்படி இருக்கக்கூடிய இந்த ராசி என்பர்களுக்கு இந்த மாதத்துல அந்த வெளிநாடு போகிறதுக்கு உண்டான ஒரு காலகட்டமாக இருக்கு. அந்த வெளிநாட்டு பிரயாணம் அப்படின்றது ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி மிகுந்த ஒரு பிரயாணமாக இருக்கும். உங்களுடைய தகுதிக்கு உண்டான ஒரு அங்கீகாரம், உங்களுடைய திறமைக்கு ஏற்ற ஒரு வருமானம், அங்க லைஃப்ல செட்டில் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு, இது எல்லாமே இருக்கும். மேடம் நான் வெளிநாட்டுல
தான் இருக்கேன். இங்க ஸ்டூடெண்ட் விசால இருக்கிறேன். எனக்கு நிரந்தர ஒரு வாய்ப்புகள், அதாவது வேலை வாய்ப்புகள் கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆயாச்சு. நான் இன்னும் தேடிட்டு இருக்கிறேன். இன்னமும் நானு பார்ட் டைம் ஜாப் தான் பார்த்துட்டு இருக்கிறேன். எனக்காக இன்னும் என்னுடைய பெற்றோர்கள் இந்தியால இருந்து காசுகளை அனுப்பி வச்சுட்டு தான் இருக்கிறாங்க. என்னால அவர்களுக்கு மிக மிக பெரிய அளவுக்கு பாரம். என்னோட எஜுகேஷன் லோனை அடைக்க முடியாம தொந்தரவுகளை அனுபவிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு இந்த கன்னிராசி என்பவர்கள் ஒரு பெரிய ஹிஸ்டரியே வச்சிருப்பாங்க. வெளிநாட்டுல இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு பெரிய ஹிஸ்டரியே வச்சிருப்பாங்க. இது எதனால நடக்குது? இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வெளிநாட்டுக்கு நீங்க போயாச்சு. நான் சொன்ன மாதிரி முதல்லயே சொன்ன மாதிரி அடிக்கடி வெளிநாடை நோக்கி பயணிக்கக்கூடியவர்கள் இந்த கன்னிராசி என்பவர்கள். வெளிநாட்டுக்கு போயாச்சு, அங்க வேலை கிடைக்கல. இதெல்லாம் எதனால நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு தவறான ஒரு பாதைகளை நீங்க நோக்கி போனீங்க அப்படின்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் கண்டிப்பாக இருக்கும். இப்ப நீங்க கரெக்டான இடத்த சூஸ் பண்ணி போகும்போது அதுல கரெக்டான ஒரு அமைப்புகள் அப்படின்றது இந்த மாதம் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு முழுமையாக கிடைக்கும். அதனால இந்த மாதம் நீங்க வெளிநாட்டுல இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்துல கண்டிப்பாக உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் 100% கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். வெளிநாட்டுல இருக்கிறவங்களுடைய ஹிஸ்டரி எல்லாம் கேட்டோம்னா நம்ம இங்க ஒரு நல்ல அளவுக்கு நல்லாவே இருக்கிறோம் அப்படின்ற மாதிரியாக தான் எல்லாருக்கும் நினைக்க தோணும். அந்த அளவுக்கு வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் தன்னுடைய சொந்த பந்தங்கள், ஆசாபாசம், மனைவி மக்கள் இப்படி எல்லாத்தையுமே துறந்து அங்க ஏதோ ஒரு வேலைக்காக அங்க தனிமைப்படுத்தப்பட்டு இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறாங்க. அதுலயும் அந்த வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதம் உங்களுடைய குடும்பத்தோடு சேர்ந்து வாழ்வதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். குடும்பஸ்தானாதிபதி 7ஆம் இடத்துல உச்சமாக இருக்கிறதுனால வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் மிகவும் ஒரு சாதகமான ஒரு மாதமாக இருக்க போது. கன்னி ராசி, கன்னி லக்னம் இவங்களுக்கு எப்படி இருக்கு? கொஞ்சம் டஃப்பான டைம். என்ன நடக்குது, நான் என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னே தெரியல, ஒரே அடி மேலே அடி விழுந்துட்டே இருக்கேன்னா யோசிப்பீங்க. எல்லாம் நல்லபடியாக ஆகும். அது என்னென்ன பண்ணணுன்றதை நான் வரிசையாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இதெல்லாம் பாசிட்டிவாக இருக்குது. 1000 கஷ்டம் இருந்தாலும் கையில் கொஞ்சம் காசு இருக்குங்க. நம்ம கஷ்டப்பட்டோம்னா கையில் கொஞ்சம் காசு இருக்கும். கையில் காசு தெம்பு தானாக வரும். அது சொன்ன பாக்கெட் ஃபுல்லாக இருந்ததுன்னா மனசு தைரியம் தானாக வரும். சரிங்களா? அதனால் அந்த பாக்கெட் ஃபுல்லாக இருக்கும். இது ஒன்று. அடுத்து நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும், இப்போ பணம் சம்பாதிக்கிறதா இருக்கட்டும், இல்லை வேலையோ பிஸ்னஸோ, வீட்லேயே ஏதோ ஒரு விஷயங்கள் நடக்குதோ, இல்லை கல்யாணம் சம்பந்தமாக எந்த ஒரு முயற்சிகள் நீங்கள் எடுத்து வச்சா அந்த முயற்சிகள் அதிகமாக வெற்றி அடையும். வெற்றி அடைகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அண்டு அதில் முக்கியமாக என்னென்னா இன்வெஸ்ட்மெண்ட். நீங்கள் ஏதாவது லேண்ட் வாங்க போகிறீங்க, வண்டி வாகனம் வாங்க போகிறீங்க, நகை வாங்க போகிறீங்கன்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு வந்து நேரம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஜஸ்ட் டாக்குமெண்டேஷன் மட்டும் எல்லாம் கரெக்டாக இருக்கான்றது மட்டும் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. அடுத்து உங்களுக்கு ஏதாவது இது வந்து லவ் பண்ணுற ராசி, கன்னிராசி. ரொம்ப லவ்வுக்காக ரொம்ப ஏங்குவாங்க. லவ்வுக்காக எந்த எக்ஸ்ட்ரீம் வேணாலும் போகிறவங்க தான் கன்னிராசி. அந்த லவ் நல்லபடியாக அமையும். அந்த லவ் கல்யாணமாக நீங்கள் மாற்றணுன்னாலும் நிறையவே நல்ல வாய்ப்புகள் இருக்குது. சில தடங்கல்கள் வரும், சில வழிபாடு சொல்கிறேன். அதை பண்ண நீங்கள் வந்து கல்யாணத்தையும் நல்லபடியாக முடிக்கலாம். பட் லவ்வுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தால் அதுனா விட்டு வந்து போங்க. வரோம் சரியாகும் அந்த மாதிரி இருக்கும். கரெக்டான டாக்டரை கரெக்டான ட்ரீட்மெண்ட்டாக எடுங்க. ஹெல்த்து வந்து டேக்கன் கேர். அது முக்கியமாக இந்த அடிவயிறு பிரச்சனை, ப்ளோட்டிங் இஷ்யூஸ் நிறைய வரும், கேஸ்ட்ரிக் ட்ரபிள் இதெல்லாம் வரும். கரெக்டான டாக்டர் நீங்கள் பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா அது வந்து சீக்கிரம் சரியாயிடும். ஆல்டர்னேட் தெரப்பிஸ் ட்ரை பண்ணுங்கள். ஒரே மாதிரி மருத்துவத்தை பிடிச்சிக்காம சித்த மருத்துவம் இருக்குது, ஆயுர்வேதம் இருக்குது, மலர் மருத்துவம் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் ஆல்டர்னேட் தெரப்பிஸை கையில் வச்சுக்க நீங்கள் வந்து ஒன்று நல்லா வளரலாம். அண்டு இதில் யாருன்னா பிஸ்னஸ் பண்ணுறவங்க இருக்கீங்கன்னா பிஸ்னஸ் நல்லபடியாக வரும். பிஸ்னஸில் ப்ராஃபிட்டுகள் ரொம்ப நல்லபடியாக வரும். குருமார்களுடைய சப்போர்ட், நல்ல மென்டார்ஸ் கிடைப்பாங்க. சார் இப்போ என்ன பிரச்சனை தெரியல சார், வீட்லேயும் ஒரே பிரச்சனை, ஆஃபீஸில் பிரச்சனை, இப்போ நல்ல அட்வைசர் வேணும்னா அந்த நல்ல அட்வைசர்லாம் தாராளமாக உங்களுக்கு கிடைப்பாங்க. சரிங்களா? தூக்கம் இல்லாமல் கஷ்டப்பட்டிங்கன்னா இந்த அருகம்பில் பவுடர்லாம் தலைகாணி கீழே வச்சுக்கலாம். ஒரு 50 கிராம் 100 கிராம் பேக்கெட் வாங்கி தலைகாணி கீழே வச்சுக்கிட்டு தூங்குங்க. நம்ம பிள்ளையாருடைய வழிபாடு தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க. மங்கள விநாயகர் பிள்ளையாரோட வழிபாடு தொடர்ந்து பண்ணலாம். கன்னிமார் தெய்வங்களை தொடர்ந்து வழிபட்டு வர உங்களுக்கு வந்து விஷயங்கள் நல்லா எல்லாமே கைகூடும். அன்னதானம் கொடுங்க. ஏன்னா மாசி மகம் வருது, நிறைய ஃபெஸ்டிவல் வருது. முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் கொடுங்க. எப்பவுமே அன்னதானம் கொடுக்கும்போது கூட ஒரு வாட்டர் பாட்டிலும்
சேர்த்து வச்சு கொடுங்க. அது ஒன்றும் உங்களுக்கு நல்ல சிறப்பு தரும். ஓகேவா? குடும்பத்தோடு வெளியே போயிட்டு வாங்க. கோவில்களோ, முக்கியமாக நீர்நிலை பக்கத்தில் இருக்க கோவில்கள், கோவில், தெப்பக்குளம், நீங்கள் நீர்நிலை எங்கன்னா பார்த்தீங்கன்னா கோவிலில் போனீங்கன்னா உக்காருங்க. ஏன்னா நீங்கள் வந்து நிலத்தத்துவம். அதனால் நீங்கள் நிலத்தில் எவ்வளவு உக்காடுறீங்களோ அவ்வளோ நல்லது. குளங்கள், அங்கே குளங்கள், தெப்ப குளம்லாம் பார்த்தீங்கன்னா குடும்பத்தோடு அங்கே உக்காந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு வந்தாலும் உங்களுக்கு வாழ்க்கையில் வந்து ரொம்ப நல்ல டிஃப்ரென்ஸ் தருவாங்க. சரிங்களா? ஸோ ஓவராலாகவே எல்லாமே உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு கடன் வாங்காமல் இருக்கிறத வச்சு நீங்கள் ஃபங்க்ஷன்கள், உங்களுடைய எல்லா சுப நிகழ்ச்சிகள் பண்ணிங்கனாலும், முக்கியமாக மகப்பேறுக்குலாம் டைம் ரொம்ப நல்லாயிருக்கு. எந்த ஒரு விஷயமும் செலவில்லாமல் நீங்கள் பண்ணிட்டு வர இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு வந்து ஒரு அற்புதமான மாதம் அமையுங்க. ஸோ உங்கள் ஜாதகத்துக்கு வந்து என்னென்னலாம் முக்கியமான விஷயங்கள், ஓவராலாக லைஃப் எப்படி இருக்கும், உங்களுக்கு வேலை எப்படி இருக்கும், பிஸ்னஸ் எப்படி இருக்கும், ப்ராஃபிட் எப்படி இருக்கும், கல்யாணம் யாருக்கு ஆகும் யாருக்கு ஆகாது, மகப்பேருக்கு யாருக்கு நல்ல டைம் இருக்குது, உடல்நிலை எப்படி இருக்குது, வெளிநாடு போகிறதுக்கு எப்படி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில் யார் எப்படி வின் பண்ணுவீங்க, எதிரிகள் கிட்டேருந்து எப்படி மேனேஜ் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம ஒரு ஓவராலாக பொதுவாக சொல்லியிருக்கோம். தமிழர்கள்னு எடுத்திங்கன்னா ஒரு ராசியும் 1 கோடி பேர் இருக்காங்க. அதுவும் வெளிநாட்டில் இருக்கவங்களாம் எடுத்திங்கன்னா இன்னும் கணக்கு பெருசாக போயிட்டுருக்கு. அதனால் இது எல்லாமே நம்ம ஒரு பொதுவான பலன்களாக சொல்லியிருக்கோம். சரிங்களா? உங்கள் தனிப்பட்ட சார் இல்லை, ஏன்னா இப்போ நம்ம கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா மிக்ஸாக வரும். சில பேர் நன்றிங்க ஐயா, ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க ஐயா, நல்லதாக சொன்னீங்க ஐயா, நன்றின்னு இருக்கும். இன்னொரு சைடு எனக்கு நடக்கலான்னு இருக்கும். நடக்கலைன்னா அப்போ வந்து நீங்கள் லக்னமோ ராசியை ஏதோ குழப்பிக்கிறீங்கன்னு அர்த்தம். இது ஒன்று. அப்படி இல்லைன்னா உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் வேறு ஏதோ கிரக கோளாறுகள் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ அதெல்லாம் தனியாக அந்த ஜாதகம் பார்த்தா தான் நமக்கு என்ன விஷயம் என்ன பண்ணணுன்றது தெரியும். சரிங்களா? அதனால் இது பொது பலன். இதை நீங்கள் ட்ரை பண்ணாலே சூப்பராக ரிசல்ட் வரும். இதை தாண்டி உங்களுக்கு ஏதோ நடக்கலைன்னா தனிப்பட்ட ஜாதகம் பாருங்கள், ஒரு நல்ல ரிசல்ட் வரும். அதுக்கான பரிகாரங்களும் நம்ம சொல்லிட்டு வரலாம். முக்கியமாக இந்த மாதம் மாசி மகம் வருது. மார்ச் 2 மாசி மகம்னா புனித ஆறுங்களே அவங்க கர்மா கடிக்கிற நாள். அதனால் உங்களுக்கு பக்கத்தில் எந்த கோவில், சிவன் கோவில் இருக்காங்க, போய் மாசி மகத்தை கொண்டாடுங்க. உங்களுடைய வாழ்க்கை வந்து இன்னும் மென்மேலும் சிறப்படைக்கும். அதனால் நீங்கள் வந்து இந்த தெய்வ வழிபாட்டை கூடவே நம்ம இந்த தானியங்கள்லாம் சில சொல்லியிருப்போம். சில பரிகார முறைகள், வாழ்வியல் பரிகார முறைகள்லாம் நிறைய இருக்குங்க. கோவில், தானியங்கள் இதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம். பொதுவாக இதுதான் எல்லாருக்கும் புரியுதுன்றது சொல்லியிருக்கோம். ஆனால் இதை தாண்டி வாழ்வியல் பரிகாரங்கள், மெட்டல் தெரப்பின்லாம் இருக்குது. உலோகங்களை வச்சு அவ்வளோ மேஜிக் பண்ணலாம். கோவில்கள்லாம் எதுக்கு எந்திரம் வைக்கிறாங்க, கலசம்லாம் எதுக்கு உலோகத்தில் வைக்கிறாங்க, உலோகங்கள் வச்சு அவ்வளோ மேஜிக் பண்ணலாம். கலர்களை வச்சு அவ்வளோ மேஜிக் பண்ணலாம். இதெல்லாம் ஒன்றும் உங்களுக்கு தெரியணும்னா என் நம்பர் இருக்குது கீழே, தாராளமாக கால் பண்ணுங்கள். உங்களுடைய பிரச்சனைகள் சொல்லி அதுக்கு எது, அதாவது நம்ம இந்த ஜாதகம் வச்சு 100% எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட முடியும்னா உலகத்தில் எல்லாருமே சந்தோஷமாக இருப்பாங்க. அப்படிலாம் கிளியர் ஆகாது. ஆனால் இப்போ ஒரு லைஃப்பில் இருக்கேன், அந்த லைஃப்பை வந்து நான் இன்னும் பெட்டராக மாற்றணும்னா அது தாராளமாக நடக்கும். அதனால தான் இவ்வளோ பல ஆயிரம் வருஷம் ஆனாலும் ஜோதிடம் வந்து ஒன்றும் மேன்மேலும் எல்லாரும் ஏன் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா அது வேலை செய்யும். அது வந்து இதுவும் ஒரு விதமான, இதுவும் ஒரு சயின்ஸ் தான். இது வந்து வானியல் சாஸ்திரம், இது ஒரு சயின்ஸ். இதை வந்து வெறும் நம்பிக்கையாக இல்லாமல் இது சயின்ஸாக எடுத்து ஏன் பண்ணுறோம், எதுக்கு இந்த தெய்வத்தை வழிபடுறோம், ஏன் இந்த முறையில், ஏன் இவர் தயிர் சாதம் கொடுக்க சொல்கிறாரு, ஏன் புளியாதரை கொடுக்க சொல்கிறாரு, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்குது. அந்த அர்த்தம் புரிஞ்சு நீங்கள் தெய்வத்தை வழிபடும் போது, நீங்கள் அந்த பரிகாரங்களை பண்ணும்போது அது இன்னும் ரொம்ப நல்லா வேலை செய்யும். நல்லா அர்த்தம் புரிஞ்சு வேண்டுங்க. நம்ம தமிழர்கள் முறையில் வர எல்லா பண்டிகைகள் பின்னாடி வந்து அவ்வளவு அர்த்தங்கள் இருக்குது. மாசி மகத்தை விடலாம் ஒரு பண்டிகையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு வர நீங்கள் மாசி மாதத்துலலாம் கொல்லிமலையில் மாசி பெரியண்ண சாமிக்கு அவ்வளோ விழா நடக்கும். அந்த ஊர் பக்கம்லாம் யாருன்னா இருந்தீங்கன்னா தாராளமாக அந்த கோவில் போயிட்டு வாங்க. மாசி பெரியண்ண சாமி திருவிழா அன்றைக்கி போனீங்கன்னா ரொம்ப கூட்டமாக இருக்கும். சரி, முன்ன பின்னையாவது எதனா ஒரு நாள் கோவில் போயிட்டு வாங்க. இந்த மாதிரி அந்த குறிப்பிட்ட நாள், குறிப்பிட்ட ஃபங்க்ஷனாக அந்த குறிப்பிட்ட தெய்வங்களை வழிபட இன்னும் லைஃப்பில் ரொம்ப நல்லா இருப்பீங்க. இதெல்லாம் வேண்டி நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்க டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். வாழ்க வளத்துடன்.